அடுத்ததா திரவத்துல இருக்கிற கலவைய எப்படி பிரிக்கலான்னு பார்க்கலாமா? வாங்க அதோட வழிகளை ஒண்ணு ஒண்ணா ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்கலாம். வடிகட்டுதல்னா என்னன்னு தெரியுமா? தேயிலையையும் டீயையும் பிரிக்க வடிகட்டிய பயன்படுத்துறது தான். தேயிலை மேல தங்கிடும், தெளிவான டீ கீழே வந்துடும். இதுதான் வடிகட்டுதல். வடிநீர்னா என்னன்னு தெரியுமா? வடிகட்டியில தங்குற கரையாத அழுக்குக்கு பேரு தான் வண்டல். வடிகட்டி வழியே கீழே இறங்குற அந்த தெளிந்த திரவத்துக்கு பேரு தான் வடிநீர். படிய வைத்தல்னா என்னன்னு தெரியுமா? கலங்கலான தண்ணிய கொஞ்ச நேரம் அசையாம வச்சா அதுல இருக்கிற கனமான மண் துகள்கள் எல்லாம் அடியில தங்கிடும், மேல தெளிந்த நீர் மட்டும் இருக்கும். இதுதான் படிய வைத்தல். தெளிந்து இருத்தல்னா என்னன்னு தெரியுமா? படிய வைத்த பிறகு அடியில இருக்கிற அழுக்கு களையாம மேல இருக்கிற தெளிந்த நீரை மட்டும் வேற பாத்திரத்துக்கு மாத்துறது தான். இது ரொம்பவே ஈஸியான முறை. கடைதல் மைய விளக்கல்னா என்னன்னு தெரியுமா? தயிரை கடைஞ்சா வெண்ணெய் தனியா வந்துடும். துணி துவைக்கிற மிஷின்ல ஈரத்தை நீக்கிறது தான் மைய விளக்கல். அவ்வளவுதான். ஆரோ முறைய பத்தி தெரியுமா? வீடுகள்ல தண்ணியில இருக்கிற அழுக்கு நுண்கிருமிகளை நீக்கி தண்ணிய சுத்தமாக்க எதிர் சவ்வூடு பரவல் அல்லது ஆரோ முறையத்தான் யூஸ் பண்றோம்.